சில நாள் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து நமக்கு நான்வெஜ் ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம மீல் மேக்கரை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்லேயே வந்து சூப்பராக பொரியல் பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம D3 சேனலில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி மீல் மேக்கர் யூஸ் பண்ணி மீல் மேக்கர் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து இப்போ மீல் மேக்கர் போட்டிருக்கோங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. அது போட்ட உடனே வந்து கரண்டி வச்சு லைட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்லா திருப்பி விடுங்க. ஏன்னா அதோட அடிப்பகுதி வந்து இதுவாகிடுச்சுன்னா அது மேல் உள்ளது வந்து வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு அதை வந்து ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சதாங்க இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணி வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாங்க. பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து பொரியல் ரெடி பண்ணிடலாம். இப்போ மீல் மேக்கர் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. அதை வந்து தண்ணி பிழிஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட பொரியல் பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. கரம் மசாலா நம்ம போடும்போது வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா செமையாக இருக்குங்க. அதுக்காக நான் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். பிரியாணி இலை வந்து 2 இலையும், அதோட சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கல்பாசி வந்து 4 கல்பாசி எடுத்திருக்கேங்க. அதோட வந்து கிராம்பு வந்து 4 கிராம்பு, சின்ன பீஸ் வந்து பட்டை எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதாவது சின்ன பூண்டு ஒன்றும், சின்ன பீஸ் வந்து இஞ்சியும் தோல் சீவி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இஞ்சி பூண்டு போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்காக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பொரியல் பண்ணுறதுக்காக நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோனையும் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுடலாங்க. சோம்பு பொரிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாங்க. ஸோ கரம் மசாலா போட்டோன்னே ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸோ இது நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுடலாங்க. ஸோ இதே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்புங்க. அதாவது பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பார்த்தீங்களா, ஒரு குழகுழமான்னு கிடைக்கும்ல. அதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து திக்காக கிடைக்குங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு வந்து பண்ணோங்க. அது 1 ஸ்பூனாக வந்து நல்லா சுண்டி நமக்கு நல்லா வந்து ஒரு திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ 2 மினிட்ஸ் வச்சு கிளறினீங்கனாலே நமக்கு இந்த மாதிரி திக்காக வந்து கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போடுறோங்க. ஸோ இப்போ இந்த மீல் மேக்கர் பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க. உப்பு போட்டு ஒரு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து போடலாங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கிறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இது வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரே தூள் தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு எந்த நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கிரேவி வந்து நல்லா எப்படி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நெடி போய் நல்லா வந்து சுண்டி வரட்டுங்க. ஸோ இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இந்த கலர் வந்து தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுறலாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டுங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்ச மீல் மேக்கரை வந்து போட்டுடலாம். இது நான் வந்து வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கதாங்க. ஸோ இதை போட்டு வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. ஸோ மீல் மேக்கர் போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஸோ அந்த மசாலாவோட நல்லா வந்து பைண்ட் ஆகிறதுக்காக நல்லா கிளறி விட்டுலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து மீல் மேக்கர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து ரச சாதத்துக்கு சூடாக சாதம் வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. அதோட நீங்கள் வந்து சப்பாத்தி கூட வந்து இதை சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெரைட்டி ரைஸு கூட வந்து செம காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.